இந்த நேரம் கத்தரை என்ன செய்யணும்? துதிக்கிற துதிப்பு. கத்தரை நம்பி காத்து என்ன பண்ணுவேன்? சோதரிப்பேன். துதி எப்போதும் வாய்ப்பு. இந்த நேரத்துல துதிச்சுட்டே விசுவாச வெட்கப்படுத்தணும், அவன் உங்களை விட்டு ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா செய்யுங்க. இன்னும் நான் கத்தரை துதிப்பேன். இன்னும் நான் கத்தரை துதிப்பேன். இப்பயும் பிசாசு பாப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ கத்தரை துதிப்பையா? இன்னும் நான் கத்தரை துதிப்பேன். சாத்தானே வெட்கப்பட்டு ஓடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க ஊருக்கு மட்டும் செஞ்சிடாது. கத்தர் எது பிரியும்? கத்தரை துதித்து அவர் நாமத்தை சோத்திரத்தினால் மையப்படுத்துவது, இதுவே கத்தருக்கு என்ன செய்வாங்க? பிரியமா இருக்கிறது. நல்லா ஒரு நேரம் எடுத்து என்ன செய்யுங்க? நல்லா துதிங்க. அல்லேலூயா. துதி ஒன்று அது ஒரு ஆயுதம். ஆமே சத்துருவை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விடாதபடி தடுப்பது என்ன செய்யலாம்? துதி இருக்கிற ஒரு ஆயுதம். ஆமே எந்த சூழ்நிலையும் கத்தரை நல்லா துதிக்க வெட்கப்பட்டு ஓடி பார்க்கலாம். அதுதான் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இது கத்தருக்கு பிரியமா இருக்கிறது. எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் கத்தரை முறுமுறுத்து விடாதீர்கள். அதுக்கு பார்க்கணும் எது அவருக்கு கத்தருக்கு பிரியும் அப்படின்னா, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதெல்லாம் பிரியம் இருப்பாங்க. உத்தம மார்க்கத்தான் கத்தருக்கு பிரியும். அந்த கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் யார்? அவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற வேளையில நீதிமொழிகள் 11:20. யார் அவருக்கு பிரியமானவர்களா? உத்தம மார்க்கம். உண்மையான வாழ்க்கை எப்பக்கத்தில் உள்ள வாழ்க்கையில் உண்மை விளங்க வேண்டும், உத்தமம் விளங்க வேண்டும். சோத்துவம், மாறுபாடுள்ள இருதயம், மாறுபாடு உள்ள நடக்கை, இதெல்லாம் கத்தருக்கு எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கு. மாறுபாடு உள்ள இருதயம், அதுக்கு மாறுபாடு உள்ள பேச்சு, மாறுபாடு உள்ள செயல், இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் முற்றிலும் என்ன செய்து விட வேண்டும்? விளக்கி விட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உத்தம மார்க்கத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னன்னு கேட்டா, மாறுபாடான இருதயம். ஒரு நேரத்துல ஒன்று சொல்லும், ஒன்று நினைக்கும், இன்னொரு நேரத்துல இன்னொன்று நினைக்கும், இன்னொன்று சொல்லும், இன்னொன்று நடக்கும். அது வரல வேதத்தின்படி இந்த மனது மாம்சம் தான் விரும்பின முடியாது. அது மாறுபாடா இருக்கக்கூடாது. சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் எல்லாம் அப்படியே ஒரு நேரத்துல ஒரு மாதிரி, இன்னொரு நேரத்துல ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. உத்தமமா எந்த நேரமும் எப்படிதான் நடக்கணும்? உத்தமமா. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். இந்த